ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிக்கெட் 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 வேணுமா? டிக்கெட் ரூ. 100 டிக்கெட், பராசக்தி டிக்கெட் அப்படின்னு தான் இலவச டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் பயங்கரமா வித்துட்டு இருக்காங்க. இது என்னடா இது ஒரே காமெடியா இருக்கு. இவ்ளோ தூரம் போட்டி போட்டுட்டு வந்த படத்துக்கு இன்னைக்கு தியேட்டர் ஈயாடுதே. இதுக்கு தானா இம்புட்டு பில்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எல்லாமே சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா மீம்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையிலே நீங்க புக் மை ஷோல போயிட்டு டிக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பராசக்தி ஷோக்கு வெளியில ஃபுல் காட்டும். ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 200 டிக்கெட் இருக்கு. இது என்னடா புக் மை ஷோ இவ்ளோ பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காய்ங்க. வெளியில ஃபுல்லா காட்டிட்டு உள்ள இப்படி டிக்கெட் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து அந்த இளைஞர்களோட குமுறல் பயங்கரமா இருக்கு. எப்படி எப்ப ஷோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நெறைய பேர் அதாவது உள்ள போயிட்டு வந்த ஊப்பிகள் எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றத நம்ம கேட்க முடியுது. இன்னும் சென்னையில இருக்கிற சத்யம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அங்க நெறைய திரைப்பிரபலங்கள் சிவகார்த்திகேயன் அவரோட உள்ள மனைவி, பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நம்ம அஜித்குமார் அவர்களோட ஒய்ஃப் ஷாலினி, நெறைய பேர் ஸ்ரீலீலா படத்தோட ஹீரோயின் இவங்கலாம் வந்து பார்க்கறத நம்ம பார்க்கலாம். பரவால்ல. இன்னைக்கு வந்து அந்த பராசக்தி படம் அப்படின்றது ஒண்ணு ரிலீஸ் ஆயி நல்லாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல உச்சக்கட்ட ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான டிக்கெட்ட ஒரு கான்ஸ்டபிள் அதாவது ஒரு போலீஸ்காரரு என்ன பண்றாருன்னா, ரோட்ல வர்றவங்களுக்கு இலவசமா ஒரு 50 ஹெல்மெட்டு போட்டுட்டு வர்றவங்களுக்கு 200 பேருக்கு மேல இலவச டிக்கெட் குடுத்துடுறாங்க. அந்த டிக்கெட்ட போய் பார்க்கறதுக்கான அந்த வண்டிக்கான பெட்ரோல் குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு எவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கு பார்த்தீங்களா? சரி இது ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்குங்க. அது நம்ம கான்செப்ட்டே கிடையாது. அதனால நம்ம இங்கிட்டு வந்துருவோம். ஜனநாயகனுக்கு வருவோம். இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் இல்ல அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 23 தாண்டிரும். ஜனவரி 23 தாண்டிறலாம். இல்ல பிப்ரவரி மாசம் தான் ரிலீஸ் ஆகும்னு தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் காலையில ஒரு ஹேப்பி நியூஸ் எல்லாருக்கும் குடுத்திருக்காரு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அத பார்த்திருப்பீங்க. ஏன்னா நம்மலாம் உடனுக்குடனே அப்டேட்ல இருக்கோம் அப்படின்றனால, பரவால்ல. இந்த பொங்கல் வந்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தாண்டிட்டாலும், நம்ம வந்து வசூல்ல வந்து கண்டிப்பா முதல் இடத்துல வருவோம். அந்த அளவுக்கு ஜனநாயகன் படம் வெற்றிகரமா ஓடும். மக்கள் ஆதரவுடன் சொல்லிட்டு ஒரு ஹேப்பி நியூஸ் ஒண்ணு சொல்லியிருக்காரு. 2வது அந்த ஒரு ஜனநாயகன் படத்த இந்த தூரம் பண்ணுனனாலயும், இங்கிட்டு சிபிஐ ஒரு பக்கம் வரனாலயும் விஜய் அவர்கள் மன அழுத்தத்தில இருக்கார் அப்படின்றது உண்ம. அத யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் வந்து பேருந்த வந்து என்னமோ எடுத்துட்டு போயிட்டாங்க. பேருந்த வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாலிமர் நியூஸ் இந்த மாரி சில முக்கியமான நியூஸ்கள் வந்து நம்மள எப்பவுமே பதட்டத்திலேயே வச்சிருக்காங்க அப்படின்றது தான் உண்ம. மித்தபடி அது வந்து உண்ம கிடையாது. ஏன்னா பேருந்த வந்து பறிமுதல் பண்ணல. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, பஸ் வந்து பறிமுதல் பண்ணல. சிடி நிர்மல்குமார் அவர்கள் சொல்றது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, பஸ்ஸ வந்து ஒரு தடயவியல் சோதனைக்காக எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் உண்ம. ஏன்னா இவங்கலாம் நம்மள பதட்டத்திலேயே வச்சிருக்கணும். இன்னைக்கு வந்து அவங்களோட டிஆர்பி ஏத்திக்கிறதுக்காக இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நியூஸ தப்பான விதத்துல பொதுமக்கள்ட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் இவங்க தம்ப்நெயில்லாம் இருக்கு. ஏன்னா தம்ப்நெயில்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பதறிருவோம். அந்த மாரி டக்குன்னு போய் எடுப்போம். அப்ப பார்த்தீங்கன்னா தான் உள்ள வந்து இன்னைக்கு அவர் தெளிவாவே பேட்டியாவே சொல்லியிருக்காரு. இது வந்து தடயவியல் சோதனைக்காக ஒரு நாள் மட்டும் கரூருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றது. அதுக்காக தான் அவங்க பஸ்ஸ குடுத்துருக்காங்க. 2வது அந்த பஸ்ஸ வந்து இன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல நாளைக்கு காலையிலயோ வந்து தான் குடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வழக்கறிஞர்கள்ட்ட போயிட்டாங்க. ஐய்யயோ! பஸ்ஸ பறிமுதல் பண்ணிட்டாங்களே! வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்ல வராங்க? அந்த பஸ்ஸ எப்ப வாங்குறது? சுற்றுப்பயணம் இருக்கிற டயத்துல இந்த மாரி டயத்துல நீங்க பஸ்ஸ தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் என்ன பண்ணுவார்? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்போது, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான்ப்பா. மெயின் பிக்சர்லாம் இன்னும் நெறைய இருக்கு. நீங்க நெறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஜனநாயகனுக்கு ஒரு பக்கம் அடி மேல் அடி மேல் அடி விழுந்துகிட்டு இருக்கு. இங்கிட்டு சிபிஐ விஜய் அவர்களுக்கு அடி மேல் அடி மேல் அடி குடுத்துட்டு இருக்கு அப்படின்றது உண்ம. இன்னைக்கு திங்கட்கிழமை விசாரணை வரும்போது, கண்டிப்பா அந்த பேருந்து உண்மையாகவே பறிமுதல் செய்யப்படும் அப்படின்றது தான் உண்ம. ஏன்னா கேஸ்ல சிக்கிற எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு டூ வீலரே வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா, அந்த டூ வீலர கண்டிப்பா காவல் நிலையத்துல வச்சு சில மேட்டர்கள் பேசி முடிச்சு, அதுக்கான இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இத தான் வந்து உண்ம. 2வது ஒரு சில இது வந்து கட்சி பேருந்து 41 பேர் இறந்த ஒரு சம்பவத்துல ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு பேருந்து அப்படின்றனால, கண்டிப்பா பேருந்து பறிமுதல் அப்படின்றது உண்மையிலேயே இருக்க தான் போது. அதுக்கான முன்னோட்டமா கூட இது இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் கொந்தளிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கறதுக்காக மேலோட்டமா தான் இந்த வேலை நடந்திருக்கு. ஏன்னா இவங்க 41 பேர் இறந்து கிட்டத்தட்ட 3 மாசம் ஆனதுக்கு அப்புறமா தடயவியல் சோதனை பண்ணணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த பஸ் 100 வாட்டி கழுவிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவ வந்து வெளியில அங்கிட்லாம் அங்கிட்டும் போயிட்டு வந்திருக்கும். உதாரணத்துக்கு நம்ம புதுச்சேரிலாம் போச்சு அப்படின்னும்போது, இது இப்ப கொண்டுட்டு போய் இத வந்து நீங்க தடயவியல்ல என்னத்த அப்படி தடவி பண்ணிற போறீங்க அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கறாங்க. 2வது இந்த சிபிஐ நாளைக்கு திங்கட்கிழமை நாளை கழிச்சு வரும்போது, கண்டிப்பா அந்த பேருந்து அப்படின்றது பறிமுதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் அத நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் மீட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான் உண்ம. ஏன்னா இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள முடக்குறதுக்கான ஏகப்பட்ட வேலைகள் வந்து சிறப்பா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வகையில தான் இந்த பேருந்து பறிமுதல் அப்படின்றது. 2வது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படின்றது தான் இன்னைக்கு வட்டமேசை மாநாடு, சதுரமேசை மாநாடுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய வழக்கு ஒண்ணு. அதுல 41 பேர் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமா போயிருக்கு. அது போக இன்னும் நெறைய விஷயங்கள்ல வந்து உட்கார்ந்து எப்பவுமே வந்து ரவுண்டு கட்டி உட்கார்ந்து வடை தின்னு டீ குடிச்சுக்கிட்டே பேசுவாங்கல்ல. அந்த மாரி பேசுறவங்கலாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்டின்னா, நீங்க வேணா தைரியம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க விஜய் அவர்கள நெருங்கி பாருங்க அப்டின்னு சொல்லி ஒரு தரப்பும், இல்லங்க கண்டிப்பா வேற வழி இல்ல. அவர கைது பண்ணி சம்மன்லாம் குடுத்துருக்கோம். கைது பண்ணி எடுத்து தான் நாங்க விசாரணை பண்ணணும் அப்டின்ற ஒரு தரப்பும் பேசிட்டு இருக்கிறத நம்ம கேட்கலாம்.
இருந்தாலும் இப்போவே நம்ம அத பத்தி என்னத்த அவசரமா பேச. ஏன்னா சிபிஐ அப்படின்றது வந்து ஏகப்பட்ட விசாரணைகள் போகும். கிட்டத்தட்ட 1000, 200 1000, 1200க்கு மேல கேள்விகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்றது ஒண்ணு. தமிழக வெற்றி கழக சார்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 560 கேள்விக்கு மேல பதில் சொல்லியிருக்காங்க. அது போக தலைவரா இருக்கிற விஜய் அவர்களுக்கும் சில கேள்விகள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. 52 கேள்விகள் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். 2வது விஜய் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி 23க்கு அப்புறமா அல்லது பிப்ரவரி மாசத்துல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் உண்மை. அந்த முக்கியமா ரொம்ப வருத்தம் தக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஊரு என்ன ஊருன்னு நமக்கு இன்னும் சரியா வரல. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, அந்த தியேட்டர் முன்னாடி ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, அது தியேட்டருக்கு சம்மந்தப்பட்ட இடமோ, பொது இடமோ கிடையாது. ஒரு தனியாரோட இடம். அவர் தெளிவாவே பேட்டியில சொல்லியிருக்காரு. அவங்க அந்த லேடியும் சொல்லியிருக்காங்க. இது எங்களோட இடம். எங்களோட விருப்பப்படி, எங்களோட தளபதியோட ஒரு கட் அவுட்ட நாங்க அவ்வளோ ஆசையா வச்சோம். இப்படி மாநகராட்சி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம, அவங்க எடுத்துட்டு போற வண்டி பார்த்தீங்கன்னா, குப்பை வண்டி. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சிய காட்டுதுன்னா, என்னடா இவ்வளோ பெரிய கேவலவாதியா இருக்கீங்க நீங்க அப்படி தான் தோணுது. ஏன்னா இன்னைக்கு நார்மலா ஒரு விஜய் அவர்களோட கட் அவுட்ட ஆசைப்படுறவங்க வைக்கிறாங்க. கலட்டலாம். உங்களுக்கு வந்து இன்னைக்கு யார் மேலயா விழுந்துருங்க அது. இது வந்து ஏதோ அசம்பாவிதம் ஆயிரும். இது வந்து ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே சொல்றீங்க. அப்ப என்ன பண்ணணும்? கலட்டிட்டு அவங்க கையில குடுத்துறணும். இத நீங்க அப்புறப்படுத்திக்கங்க, இல்ல நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க, இல்ல என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு உங்க கையில குடுக்கணும். ஆனா குப்பை வண்டியில எடுத்துட்டு கொண்டுட்டு போறாங்க அப்படின்னா, அந்த மாநகராட்சி எவ்வளோ பெரிய ஒரு கேவலத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்ப்போம். இது எங்கெல்லாம் போய் நிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுமையா பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பராசக்தி படம் அப்படின்ற ஒரு படம், சப்ப படத்த வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய பேர் வாங்கி 23 இடத்துல வந்து இன்னைக்கு சென்சார் அவர்கள் கட் பண்ண சொன்ன ஒரு இடத்த நாங்க ஒரே நாள்ல முடிச்சு விட்டுட்டு சான்றிதழ் வாங்கிட்டோம்னு சொல்லும்போது, எங்கள இன்னுமா நீங்க முட்டாள்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க கேட்க தோணுது. இருந்தாலும் பரவாயில்லங்க. ஏதோ ரிலீஸ் ஆயிருச்சு. ஏதோ ஒரு படம் வந்து ஒரு 10 நாளாவது தியேட்டர்ல ஓடும் அப்படின்னு நம்மளும் ஒரு வாழ்த்த சொல்லிட்டு, அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே பாராட்டுறாங்க. உண்மையிலேயே குறிப்பா நான் ஜெயம் ரவி அவர்களே சொல்லி தான் ஆகணும். ரவிமோகன் அப்படின்ற ஒரு நல்ல மனிதர். ஏன்னா இன்னைக்கு ஜனநாயகன் படத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. பொதுவாவே வந்து ஜெயம் ரவி அப்படின்ற ஒரு நல்ல மனிதர் அப்படின்றவரு இன்னைக்கு நெறைய ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. அது வெளியில தெரியாது. அந்த ஒரு விஷயத்துக்காக அவர நான் பாராட்டுறேன். 2வது சிவகார்த்திகேயன் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவர் வந்து இதோட அவருக்கு கரியர் கிடையாது. எதிரி அப்படின்ற அளவுக்கு இன்னும் அவர் பெரிய தப்பு ஒண்ணும் பண்ணிறல. அவர் என்ன பண்ண முடியும்? படக்குழு வந்து ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் பேரு தான் அவர் தல தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல உருண்டுட்டு இருக்கு. நெறைய பேர் நம்மளோட கமெண்ட்ல கேட்கிறீங்க. இன்னைக்கு வந்து எஸ்கே அவர் என்னங்க பண்ணுவாரு? ஜனநாயகன் படத்துக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? இன்னைக்கு வந்து படக்குழு, சென்சார் போர்டு இதுகெல்லாம் சேர்ந்து ஒரு அரசின் சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கிற எஸ்கே அவர்களே நீங்க இப்படிலாம் பேசலாமா? அப்படின்னு சொல்லி நீங்க நெறைய பேர் கேட்கிறீங்க. எல்லாருமே வந்து கேட்கறதுக்கான ஒரே பதில் நான் சொல்றது என்ன அப்படின்னா, எஸ்கே அவருக்கும் நமக்கு என்ன? வாய்க்கா தகராறா இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இது வந்து என்னன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு சக நடிகரா இன்னைக்கு அவர் சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டாரே! ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுட்டாரே! ஏன்னா, ஒரு கோட் படத்துல அந்த ஒரு துப்பாக்கிய வாங்குன சீன் எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்து தான் வந்து இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் முதற்கொண்டு சிவகார்த்திகேயன் அவர் மேல எவ்ளோ அன்பு வச்சிருந்தாங்கன்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு இடத்துலயும் அவரும் நெறைய இடங்கள்ல பதிவு போட்டிருப்பாரு. அண்ணன் குடுத்த அந்த துப்பாக்கிய நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவ்வளோ தூரம் பெருமையா சொன்ன அந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஏன் இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஏன் இந்த மாரி ஒரு பதிவு சொல்லாம விட்டுருக்காரு? ஏதோ ஒரு சப்போர்ட் குடுக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் தானே தவிர, அவருக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இதுதான் வந்து நம்ம கமெண்ட்ல கேட்கிறவங்களுக்கான பதிலு. ஏன்னா நெறைய பேர் கேட்கிறீங்க. சில பேர் வந்து நான் சொல்றது சரின்னு சொல்றீங்க. நான் சரின்னு சொல்றதுக்கும் ஏத்துக்கிற வரல. தப்பா சொன்னவங்களுக்கு நம்ம தப்பாவும் சொல்ல வரல. நம்மளோட முழுக்க முழுக்க பதில் சிவகார்த்திகேயன் அவர்களோட படம் நல்லபடியா ஓடி வெற்றி அடையட்டும் அப்படின்றது தான்.